அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. கனவு, இந்த கனவு என்ன தெரியுமா? சொந்த வீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவங்களை காப்பாத்துங்க. இதுதான் இவர்களுடைய கனவு. வீட்டை விட்டு வெளில வரணும்னாலே எப்பவுமே யாராவது ஒரு குடிகாரன் படுத்திருக்கான். நைட் ஆனா வந்து எங்க வீட்டு வாசல்ல படுத்துட்டு ராத்திரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்க நிம்மதியா தூங்க கூட முடியல. எப்பவுமே ஒரு சண்டை நடக்குது. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நாங்க வெளியே வரவே முடியல. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒருத்தன் படுத்திருக்கான். நான் என் வாசல்ல வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கே நான் பயப்படணுமா இருக்கு. கனவு, இந்த கனவு என்ன தெரியுமா? சொந்த வீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவங்களை காப்பாத்துங்க. இதுதான் இவர்களுடைய கனவு. முதல்வருக்கு பதிவு செஞ்சிருவோம். இதுதானே கனவு பத்தி சொல்லிருக்காரு. இப்ப நடக்கிறதுக்கும் வீட்ல இருந்து வர்றதுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க. உங்களோட கனவை சொல்லுங்கன்னு திட்டம் போடுறாரு முதல்வர். இங்க குடியிருப்பு பகுதியில இங்க பக்கத்துல 50 மீட்டர் கூட இல்ல, 20 மீட்டர் தூரத்துல வீடுகள் இருக்கு. பக்கத்திலேயே வந்து டாஸ்மாக வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, பெண்கள் போக முடியல, வர முடியல, நீ என்ன பண்ணிடுவேன் மிரட்டுறது, இதெல்லாம் நடக்குது. இதுதாங்க, இதையெல்லாம் ஒழிக்கிறது தாங்க கனவு. இந்த கனவை முதல் நிறைவேற்றுங்க. இங்க அடிப்படையா மக்கள் வந்து வாழவே தகுதி இல்லாத ஒரு தமிழகமா இங்க மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு பகுதிகள்ல இந்த ஏரியாவில 100 மீட்டருக்கு ஒரு கடை தான் நீங்க பண்ற திராவிட மாடல் அரசு. இது அரசின் சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்கப்படுறாங்கல்ல, அந்த டீமை வந்து உங்களை சந்திப்பாங்க. அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க. கனவு, இந்த கனவு என்ன தெரியுமா? சொந்த வீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவங்களை காப்பாத்துங்க. இதுதான் இவர்களுடைய கனவு. வீட்டை விட்டு வெளில வரணும்னாலே எப்பவுமே யாராவது ஒரு குடிகாரன் படுத்திருக்கான். நைட் ஆனா வந்து எங்க வீட்டு வாசல்ல படுத்துட்டு ராத்திரி ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காங்க. நாங்க நிம்மதியா தூங்க கூட முடியல. எப்பவுமே ஒரு சண்டை நடக்குது. எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நாங்க வெளியே வரவே முடியல. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா ஒருத்தன் படுத்திருக்கான். நான் என் வாசல்ல வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கே நான் பயப்படணுமா இருக்கு. கனவு, இந்த கனவு என்ன தெரியுமா? சொந்த வீட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இவங்களை காப்பாத்துங்க. இதுதான் இவர்களுடைய கனவு. முதல்வருக்கு பதிவு செஞ்சிருவோம். இதுதானே கனவு பத்தி சொல்லிருக்காரு. இப்ப நடக்கிறதுக்கும் வீட்ல இருந்து வர்றதுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க. உங்களோட கனவை சொல்லுங்கன்னு திட்டம் போடுறாரு முதல்வர். இங்க குடியிருப்பு பகுதியில இங்க பக்கத்துல 50 மீட்டர் கூட இல்ல, 20 மீட்டர் தூரத்துல வீடுகள் இருக்கு. பக்கத்திலேயே வந்து டாஸ்மாக வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, பெண்கள் போக முடியல, வர முடியல, நீ என்ன பண்ணிடுவேன் மிரட்டுறது, இதெல்லாம் நடக்குது. இதுதாங்க, இதையெல்லாம் ஒழிக்கிறது தாங்க கனவு. இந்த கனவை முதல் நிறைவேற்றுங்க. இங்க அடிப்படையா மக்கள் வந்து வாழவே தகுதி இல்லாத ஒரு தமிழகமா இங்க மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு பகுதிகள்ல இந்த ஏரியாவில 100 மீட்டருக்கு ஒரு கடை தான் நீங்க பண்ற திராவிட மாடல் அரசு. இது